தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜாராம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த நகர்வுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து தான் இருக்கு. எனக்கு குடிச்சிக்கிற அவங்க ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ டிஎம்கே கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்காங்க, நிறைய பேர் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பலமான ஒரு வின்னிங் சான்சஸ் நிறைய இருக்கனால அவங்க பார்கெனிங் பவர் அதிகமாக இருக்கு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் செகண்டா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கும் திருப்பி டிஎம்கே கூடிய கூட்டணியோட இருந்து அவங்க போறதை விட வேற ஒரு எதிர்கட்சியா ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்ல அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டை வாங்கி அவங்க கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி ஒரு எதிர்கட்சியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு முயற்சிகள் அவங்க கண்டிப்பா பண்ணலாம். கட்சியும் வளரும். அதை அவங்க பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு அவங்க தைரியமா ஸ்டெப் எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. கடைசிக்கு டிஎம்கே கொடுக்கறத வச்சு செட்டில் ஆக போறாங்கன்னு தெரியல. எத்தனை காலத்துக்கு ஒரு செகண்ட் ஃபீல்டா காங்கிரஸ் நகர்த்த போறத தெரியல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்ல ஒரு செகண்ட் ஃப்ரண்டா இருந்தா மட்டுமே அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெமோக்ரஸி கட்டுப்பாடு கொண்டு போக முடியும் மேடம். அதனால தலைவர்கள் செட்டில் ஆக போறாங்கன்றதா எனக்கு தோணுது. இதை தாண்டி செட்டில் ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் காங்கிரஸ் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மேடம். இப்போ காங்கிரஸ் நீங்க குறிப்பிட்ட மாதிரியே ரெண்டு விஷயங்களா இருக்கு. ஒன்னு, செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த களத்துல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, காங்கிரஸுக்குன்னு சுயமரியாதை இல்ல, மரியாதையோட நடத்த மாட்டாங்க, காங்கிரஸ் வளர வேண்டி இருக்கு, அப்போ நம்ம களம் காணணும், இது போன்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல என்னவா? கண்டிப்பா மேடம், அதுக்கான ஸ்டெப் போட இவங்க எடுத்தா மட்டும்தான். எப்பவுமே கொடுத்தது 10 கொடுக்கறதுல 8 பேசி வாங்குறது இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிறத விட இன்னைக்கு அரசியல் களம் விரிஞ்சிருக்கு. இந்த விரிஞ்சதுல இவங்க ஒரு லீடிங் ஃப்ரண்டா அவங்க விஜய் கூட சேர்றாங்களோ இல்ல இந்த மற்ற கட்சிகளோட சேர்ந்து பண்றாங்களோ, அவங்க ஜெயிக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் கண்டிப்பா அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கதான் போகுது. சோ அதை அவங்க தைரியமான ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா பண்ணணும். இது பண்றது மக்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலையில கண்டிப்பான முறையில் டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷன் அது யாரா இருந்தாலும் நான் வரவே இருக்கிறேன் ஒரு பொதுநல பார்வையாளர் மேடம். சார், இப்போ காங்கிரஸ் முன்னாடி 63 தொகுதிகள், 41, அப்புறம் 25, இந்த முறை அந்த 25க்கு மேல எங்களுக்கான இடங்கள் வேணும் அப்படின்றதுக்கே பல நாட்களா அவங்க பேசுறாங்க, களத்துல குரல்கள் ஒலிக்குது. இந்த முறையும் திமுக கொடுக்கக்கூடிய இடங்களை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல காங்கிரசினுடைய நிலை இல்லைன்னா அவங்க கேட்கக்கூடிய இடங்கள் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அந்த தருணத்துல இருக்குமா? கண்டிப்பா இருக்காது மேடம். அது பார்கெனிங் நீங்க மேலும் மேலும் அது குறைஞ்சிட்டு தான் போகும். ஏன்னா அவங்க ப்ரூவ் எப்படி பண்ணுவீங்க? அவங்களோட தயவுலயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவங்களோட அம்பராலையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கு எதிர நிக்கணும். எதிர நிக்கிறதுக்கான அரசியல் களம் இப்ப ஓப்பன் ஆயிருக்கு. அது நீங்க விஜய் கூட சேர்ந்து செய்றீங்களோ இல்ல மத்த அரசியல்காரங்க கூட சேர்றீங்களோ, மொத்தம் நீங்க ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களம் ஓப்பன் ஆயிருக்கு. அதை விட்டுட்டு திருப்பி நீங்க டிஎம்கே கிட்ட கொடுத்ததை பார்த்து போட்டு கொடுங்கன்னு நீங்க இன்னமும் இருந்துட்டு இருக்கிறது அரசியல்ல இன்னமும் காங்கிரஸுக்கான வீழ்ச்சி தான் வருமே தவிர எழுச்சிக்கு அவங்க ஏதாவது நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரின்னு எதிர நிக்கணும் மேடம். சார், நீங்க சொல்ற மாதிரி நன்றி சார்.